மாஷா அல்லா பிஸ்மில்லா. இங்க பாருங்க, மாஷா அல்லா, அல்லாவுடைய கிருபை. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். இப்ப காலை 6:05, இன்னைக்கு 10/4/2024. இந்த ஓப்பன் ஏரியாவா ஃபுல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகுற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப 6:05க்கு இது எங்கேயோ இருந்து ரிமோட்ல ஆப்ரேட் பண்றாங்க. அப்படியே விரிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா விரிக்குது பாருங்க. அப்படியே தங்க முலாம்ல உள்ள லைட்டு மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லா ஃபுல்லா 5 ஸ்டார் ஹோட்டலு, 3 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்துல இந்த ஒரு ரோடு போயிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. எல்லா மலையும் டெமாலிஷ் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே விரிச்சிட்டு வந்து இங்க விரிஞ்சிச்சு. இன்னும் பாக்கி எப்படி ஃபுல்லா விரியுன்னு தெரியல. இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள விரிஞ்சிச்சு, இவ்வளவு வந்துருச்சு. இதை பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லா. இப்போ வெயில் தாக்காது, அந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வராங்க. இந்த விரிக்குது, பாக்கி விரிக்குது, அப்படியே விரிச்சிட்டு போகுது பாருங்க. மதீனத்துல முனவ்வரா, அங்கிருந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி அல்லாஹ் பெரிய கட்டடத்தை கட்டிருக்காங்க. அது ஓரத்துல இந்த மாதிரி ஃபுல்லா சைடு ஃபுல்லா லேண்ட் இருக்குல்ல, அதை கட்டாம ஓப்பன் ஏரியா வச்சு வெயில் மழை எதுவுமே படாது. மழை ஊத்துனாலும் சைட்ல ஊத்தும், ஆனா ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க திறக்குது, எப்படி திறக்குதுன்னு பாருங்க. அப்படியே பாருங்க, மக்கள் பாருங்க, மாஷா அல்லாஹ். அது இந்த சைட்ல எல்லா சைட்லயும் மூணு போட்டிருக்காங்க. எத்தனை கொடைகள் இருக்குன்னு சொல்ல தெரியல. ஒருவேளை தொழுவைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் தொழுவாங்க போல இருக்கு. அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு மக்கள் கிரௌடு திறந்துகிட்டே இருக்கு பாருங்க. பாக்குறதுக்காகத்தான் இது லைவ் பண்றேன். இது நான் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு நான் நேற்றே கேட்டேன். ஆளுக்கால உனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஒரு ஆள் எனக்கு சொன்னார் 6 மணிக்கு திறப்பாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நின்றுட்டு இருந்தேன். இல்லாட்டி நான் ஜன்னத்துல் பக்கியுள்ள பிறப்பேன், இல்ல ரசுல்லாக்கு சலாம் சொல்றதுக்காக பிறப்பேன். யாரெல்லாம் சகோதரர்கள் சொன்னீர்களோ எல்லா சலாத்தையும் எல்லாத்தையும் பொறுப்பை படிச்சுட்டேன். என்னால மக்கள் நீங்க எனக்கு துவா செய்யுங்க, அவ்வளவுதான். இதாயத்தை கொடுக்கணும், நேர்மையா வாழன்னு, உத்தமலா வாழன்னு. இன்ஷா அல்லாஹ் அப்பா செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும், எல்லாம் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்க்கணும். எல்லா உலகத்திலையும் ஆகிரத்திலையும் நல்ல பாக்கியத்தை கொடு அல்லான்னு கேட்குறோம். அதுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள். எப்போதுமே பழனி பாபா தான் சொல்லி காட்டுவாரு, அந்த மாவீரர் பழனி பாபா சொல்லி காட்டுவாரு. இஸ்லாம் தான் எனக்கு நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்குது. அந்த ரூல்ஸை மாத்திரம் சொல்லி கொடுக்கலன்னாக்கா நான் எப்படியே சம்பாதிச்சிருப்பேன் அப்படிம்பாரு. எவனை வேண்டாலும் நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கலாம், என்ன தொழில் வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டாலும் பண்ணலாம். ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, இப்படிதான் வாழணும், இப்படிதான் நீ சம்பாதிக்கணும். ஒருத்தரை ஏமாத்தக்கூடாது, ஒருத்தர் வயிற்றுல அடிக்கக்கூடாது, எந்த இதையும் திருடக்கூடாது. இப்படி நிறைய கண்டிஷனோட தான் இஸ்லாம் ரிலிஜன் வாழ சொல்லுது. அந்த ஒரு வாழ்க்கையில தான் நம்ம மேம்பட்டு நிற்கிறோம். அந்த ஒரு வாழ்க்கையில தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷமா வச்சிருக்கான். பொதுவாகவே இந்த முஸ்லீம்களுடைய துறவுக்கூடியவங்க எல்லாவங்கள்லாம் பாருங்களேன், அவங்க மூஞ்சியை பார்த்தாலும் ஒரு அற்புதமா இருக்கும். அதே போல சில பேர் இந்த ஆலிம்கள், பெரிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், படிச்சவங்கல்ல, அவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த தாடியை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தாடியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதே நான் சின்ன வயசுல திருவாரூர் மாவட்டத்தை நான் சேர்ந்தவன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 9200 பேர் பாக்குறாங்க. அதனால நான் சொல்லி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாழ்ந்தாரு, ரொம்ப போல்ட்டா இருப்பாரு. அவருடைய பரம்பரை பணக்காரரு, அவருடைய அத்தா கொடுத்தாரு, அவருடைய பாட்னர் சொல்லிட்டு பெரும் லெவல்ல வாழ்வாரு. அவரை வரவேற்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அவர் வெளில போற நேரத்துல கேட்டுலாம் அதிகாரிகள் நிற்பாங்க, கேட்டு வாசல்ல அதிகாரிகள் நிற்பாங்க. அவர் கார்ல பின்னாடி அம்பாஸ்டர்ல உட்காந்துருப்பாரு, அப்படியே சாஞ்சிட்டு அப்படி வந்தா அப்படி சாஞ்சிட்டு இருப்பாரு. அது பின்னாடி கூட்டம் நின்று அவரை வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்க சின்ன பிள்ளைகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து நின்று பார்ப்போம். அந்த மாதிரி இருந்தவர் அல்லாஹ் தஆலா அவருக்கு நேர்வழி காட்டினா அப்படியே மாறி ஈமான் இஸ்லாத்தோட மாறினாரு. துளு இபாதத்துன்னு இருப்பாரு. அப்ப அவர் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா நான் போயிட்டு கை கொடுத்து துவா செய்யுங்க அப்படின்பேன். அல்லாட்ட போய் சென்றார், அல்லாஹ் அவருடைய அமலை ஏத்துக்கணும், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கணும். இந்த இடத்துல மஸ்ஜித் நபவில நின்று அவருக்காக துவா செய்யறேன், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். நல்லா அப்படியே உலகத்தை அப்படியே விட்டுட்டு ஆகிரத்துடைய பாதையில தேர்ந்தெடுத்தாரு. யார் ஆகிரத்துடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உலகமும் கிடைச்சிடும், ஆகிரத்தும் கிடைச்சிடும். அதை தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னாக்கா, யார் அல்லாஹ்க்கு பயந்து வாழ்றானோ அவனுக்கு உலகமே பயந்து வாழும். எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றான்னு அவனை எவனாச்சும் ஒரு சொட்டுக்கொண்டு போய் இருப்பான், அவன் கவுத்துட்டு போயிடுவான். உதாரணமா ஒரு பெரிய தலைவர் இருந்தாரு, அவர் என்ன செஞ்சாங்க, ஒரு நாட்டுடைய தலைவர், பெரிய ஆட்கள்லாம் எல்லா நாடும் சேர்ந்து உசுப்பேத்தி ரணகலப்படுத்தினாங்க அவரை. உங்களை மாதிரி ஆள் இல்லை, உங்களை மாதிரி அறிவு இல்லை, உங்க தலைமையில நாங்க எல்லாமே ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரணகலப்படுத்தினாங்க. கடைசியில அதிகாரம் படிச்ச ஒரு இனம் அவரை பிடிச்சி கொடுமையான முறையில அவரை சாவடிச்சிச்சு. அதான் மனிதனுடைய வாழ்க்கை. அவர்தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை.
எல்லாமே கிடைக்கும், எல்லாமே எப்போதும் கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், வெனிசுலா அதிபர் எப்படி வாழ்ந்தாரு? அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க, அவரை பொண்டாட்டியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கொண்டு போய் வச்சு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்களேன், இன்னும் சொல்ல போனாக்கா, நான் ஈரானிகளோட ரொம்ப காலம் வேலை செஞ்சவன். ஈரானிகளோட நான் வேலை செஞ்சிருக்கேன். அவங்களுடைய சம்பாத்தியத்தை அவங்களோட வேலை பார்த்து நான் சம்பளம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவங்க அவ்வளோ பிரியமா இருப்பாங்க, என் நன்றியெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ பிரியமா இருப்பாங்க என்கிட்ட. முபாரக் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட கூட போய் சொல்லுவேன், முபாரக்னு தூக்கத்தில் கூட முபாரக்னு தான் வளர்வார் போல இருக்கு அப்படிமே. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஈரானிகள் பல பணக்காரங்க, அப்படியே செழிப்பிலே மிதப்பாங்க. சாப்பாடை வாங்கிட்டு பாக்கி இருக்கணும் அல்ல கொட்டிடும் பாருங்க, சாப்பிட்டு கொட்டிடும் பாருங்க, தூக்கி போட்டுரும் அப்படின்வாங்க. யாருக்காச்சும் ஏழைகள் கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அந்த சாப்பாடு மிச்சம் உள்ளதை எடுத்துக்கொண்டு போய் அதே நாட்டுக்காரங்க லான்ச்சு கப்பல் விட்டுவாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பேன். வந்தோடனே சந்தோஷமா வாங்கிக்குவாங்க, அவ்வளோ சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. அப்படி இருந்த பணக்காரர்கள் அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி ஒரு செகண்ட்ல ஒரு நாடு பிடிச்சிக்கிச்சு. உங்கள்டைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நாங்கள் முடக்கிறோம், எல்லாமே கவர்மெண்ட் உடமை ஆயிடுச்சு. கோடீஸ்வரனா மல்டி பில்லியனாக இன்னைக்கு பிச்சைக்காரன் முடிச்சு வாழ்க்கை பரட்டி விட்டுடுது. அதுக்குதான் எப்போதுமே அல்லாட்ட கேட்டுட்டு, அல்லா 10 லட்சம் நம்மளுக்கு கொடுக்க வேணாம், 10,000 கொடுக்கட்டும், அதில் நம்மளை பறக்கத்தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்போதும் கேளுங்க. இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தார் தமிழ்நாட்டில், அவரை தெரியாத ஆட்களே இல்லை. அப்படியாப்பட்ட கோடீஸ்வரர் நோய்வாய்ப்பட்டாரு. நோய்வாய்ப்பட்டு அவரை காப்பாற்ற பார்க்குறாங்க, முடியலை. அவர் கடைசி காலத்தில் இது ஆகும்போது நோயில் ரொம்ப சிக்கி மாட்டும் போது கடைசியில் அவருடைய மகன் பப்ளிக்ல சொன்னாரு, கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்யுமா, எங்களுக்கு காப்பாற்றுமா, எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தது பல கோடி ரூபாய்க்கு உள்ள ப்ராப்பர்ட்டி நம்ம உடம்புல இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டிக்காக எப்போதும் நன்றி செஞ்சுக்கிட்டு ஓவரா செகண்ட் ஆசைப்படக்கூடாது. நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம பேரன் பிள்ளைகள் அவங்களுக்கு அதனுடைய வழி தெரியாது. அழகா எஜுகேஷன் கொடுங்க, ரிலீஜனை சொல்லிக் கொடுங்க, இஸ்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்குது, இப்படி வாழப்பா அப்படிங்க. மர்மம் வரைக்கும் நம்ம அந்த பிள்ளைங்களுடைய நன்மை கிடைக்கும். அதை தான் இங்கே ஒரு மார்க் அறிஞர்கிட்ட சொன்னோம். ஒரு செயல் செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், உங்க அத்தை இந்த செயல் செஞ்சிருக்காரா அப்படின்ட்டு. ஆமா செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைச்சது. நீங்க என்ன செய்யுங்க, அவருக்காக துவா செய்யுங்க, அவருக்காக எப்போதுமே அல்லாட்ட மன்றாடுங்க, இறைவன் அவரை சொர்க்கவாசி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடுங்க அப்படின்னாங்க. ஆமா, நல்ல பிள்ளைகளை உண்டாக்கி வைக்கணும், 4 பேருக்கு பயன்படக்கூடியதை நம்ம செஞ்சு வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான். இப்போ நாங்கள் எங்கள் தொழில் பண்ணுறோம். என்னுடைய சகோதரர் அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட நான் எப்போதுமே சொல்லுவேன், தம்பி நம்ம நேர்மையாக வாழ்வோம், நம்மளுக்கு பெரிய தேவைகள் இல்லை, அல்லாஹ் நம்மளை சிம்பிளாக அல்லாஹ் பறக்கத்தான் வாழ வச்சுருக்கான். நம்ம ஆனந்தமாக இருக்க மாதிரி நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க கூட ஆனந்தமாக இருக்கணும், அதான் தேவை அப்படிமே. அவரும் நம்மளுடைய கொள்கையை ஒத்தவர். அது மாதிரி எப்போதுமே மனிதர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்லபடியாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வான். மேலும் தகவல்களை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் 2 நாள் தான் இருப்போம், நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். மதீனாவில் சரித்திர இடம் தான், அது பாக்கி ஒன்றும் இல்லை. மக்காவில் அது நம்ம செஞ்சாகணும், அதில் ஜியாரத்து பண்ணி தாவப்பு கபத்துல சுற்றி ஆகணும், அது நம்ம மேலே கடமை ஆயிடுச்சு. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். அதுக்காக தான் வந்த புனித பயணம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வேன். இந்த அடியானுக்காக நீங்களும் பிரார்த்தியுங்கள் சகோதரர்களே. வாழ்த்துக்கள். எவ்வளோ பாவம் செய்கிறோம், பாவம் செய்யாதவன் மனிதன் இருக்க முடியாது. மலக்குமார்கள் மட்டும்தான் பாவம் செய்யாமல் வாழ்றவங்க, அவங்க அல்லாஹ் போல்துகிட்டு இருப்பாங்க. நம்ம மனிதர்கள் அதெல்லாம் செய்வோம், அல்லாஹ் மன்னிப்பான். நீங்களும் எனக்காக வாழ்த்துங்கள், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பறக்கச் செய்வான்ட்டு. ஓகே, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதில் நான் நல்லா இருக்கேன்னு வாழ்த்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றி.